4 8 பேர் வச்சா காசு, படம் எடுத்தா காசு, வீட்டுக்கு சாப்பிட வந்தா காசு. இந்த காசை வச்சு என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? சேமிச்சு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சு அப்படிதான் இந்த அறக்கட்டளை இந்த ட்ரஸ்ட் உருவாக்குனாரு. பெரியார் திடல்ல இருக்குது. அந்த எளிய மகனுக்கு நீங்க போயிட்டு 100 கோடியிலன்னு அவர் இருந்த அந்த தடியாலே அடிச்சு உங்களை கொண்டுருவார். நீங்கள முட்டாள், ஒண்ணுமே படிக்கல, அவன் முட்டாள், திருவள்ளுவர் ஒரு முட்டாள் அப்படின்னா நீங்க யாரு? எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க? அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒரு முரண் இருக்கா? சிலைய 2 ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது யாருக்கானது? அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க. சிந்திச்சது, பேசியது, எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலத்தில் நடந்த பொதுக்கூட்டங்களில் தமிழர்களை முன்னேற்ற தந்தை பெரியாரை போல் ஒருவரும் உழைக்கவில்லை என்று பெருமையாக பேசியிருந்த சீமான் தற்போது அப்படியே தலைகீழாக பெரியாரை கடுமையாக விமர்சித்துள்ளார். புதன்கிழமை என்று கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ் தாய்க்கு என்ன கும்பா இருக்கு என்று கேள்வி கேட்டவர் பெரியார் என கடுமையாக விமர்சித்ததால் சர்ச்சை வெடித்தது. என்ன என் பாட்டன் வஉசியை விட நீங்க இங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தை அளிச்சான். நீங்க அடிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு தேடி நின்ற நீங்கள். அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுங்க போராளிகள். நீங்க வாரிசு தேடிய முதலாளி. நீங்க எப்படி நீங்க 2 ஒண்ணுங்கிறீங்க? தனது பேச்சுக்கு உரிய ஆதாரத்தை சீமான் வெளியிட வேண்டும் என கூறி சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். அப்போது சீமான் வீட்டிற்கு வந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் காரை தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கொடி குச்சிகளை கொண்டு தாக்கி சேதப்படுத்தினர். புதுச்சேரி குயவர் பாளையம் லெனின் வீதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நாத்தக நிர்வாகிகள் கூட்டத்தில் சீமான் பங்கேற்கவிருந்த நிலையில் அந்த மண்டபத்தை தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் முற்றுகையிட முயன்றனர். அப்போது சீமான் நிகழ்ச்சி நடக்கவிருந்த மண்டபத்தில் இருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் உள்ள நெல்லித்தோப்பு சிக்னல் ரவுண்டானாவில் பொருத்தப்பட்டிருந்த நாம் தமிழர் கட்சி கொடிகளை தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கழற்றி வீசினர். இதை பார்த்து டென்ஷனான நாம் தமிழர் கட்சி புதுச்சேரி நிர்வாகிகள் திராவிட கழகத்தினரை நோக்கி பாய முயன்றனர். அப்போது பேரிகேடுகளை போட்டு அவர்களை போலீசார் தடுத்தனர். தடுப்பை மீறி செல்ல முயன்ற போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தந்தை பெரியார் திராவிட கழகத்தினரை கைது செய்த போலீசார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை எச்சரித்து நிகழ்ச்சி நடக்கும் மண்டபத்திற்குள் அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் பெரியார் குறித்து பேசியதற்கு தன்னிடம் ஆதாரம் உள்ளது என்றார். ஆதாரம் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க, நான் எடுத்தாரேன் ஆதாரம். இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல, நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண் மக்கள் ஆதாரம் கேடு நான் தரேன். திருட்டு கூட்டத்தில் ஒருவனாக இருந்த தான் பட்டு தெளிந்து இப்போது அவரை கடுமையாக விமர்சிப்பதாகவும் இதில் தவறேதும் இல்லை என்றும் சீமான் ஆவேசமாக தெரிவித்தார். என் தலைவனை 2008 பிப்ரவரியில் நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். தனக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள் தன்னை நோக்கி எரிகின்ற செருப்பு 7 அல்லது 8 சைஸ் செருப்பாக இருக்க வேண்டும் என்றும், இதேபோல் முட்டை என்பதும் நாட்டுக்கோழி முட்டையாக வீச வேண்டும் எனவும் தனக்கு எதிரான போராட்டம் குறித்து அவர் விமர்சித்தார். எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான், எரிகிற செருப்பு 7, 8 அந்த அளவுல இருக்கணும், கொஞ்சம் புதுசா இருக்கணும். முட்டையை நாட்டுக்கோழி முட்டையா எரிங்க, அது அப்படியே இருந்தா கூட உடஞ்சு போயிடும், கொஞ்சம் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க.
அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம், தூக்கலா வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு முடிஞ்சா மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு வீசிடுங்க. தந்தை பெரியார் குறித்த சீமானின் பேச்சுக்கு எதிராக திமுக மற்றும் திராவிட கழகத்தினர் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து கருத்து தெரிவித்த சீமான், தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பார்த்தவன் என்பதால் எந்த வழக்கையும் சந்திக்க தயார் என்றார். எந்த வழக்கு போட்டாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்க. தேசிய பாதுகாப்பு வழக்கே பார்த்து. பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் புதுச்சேரியில் இருந்து சென்னை புறப்பட்டார் சீமான். கோவையில் பேட்டியளித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பெரியார் குறித்து சீமான் கூறியதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்தார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்துல பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸை நான் கொடுக்குறேன். தந்தை பெரியார் பேசியது எல்லாம் இப்போது பொதுவெளியில் பேச முடியாது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். ஆனால் பொதுவெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. காரணம், பெண்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க. பெரியார் அவர்கள் ஒரு காலத்தில் பேசினதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா மக்களுக்கு அருவருப்பு வந்துடும். அதை போன்று சில வார்த்தைகள் அதில் இருக்குது.